ஃபுல் டேங்க் போடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைசஸ் தேர்ட் டைமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுவும் வித்தின் 10 டேஸ்ல. ஓகே, ஏன் ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது? மெயின் ரீசன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் டிஸ்ரப்ஷன் தான். இதனால குளோபல் க்ரூட் ஆயில் சப்ளை பத்தி ஃபியர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரிமெம்பர், இந்தியா ஆல்மோஸ்ட் 85 to 90% க்ரூட் ஆயில் இம்போர்ட் தான் பண்ணுது. ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு டைரக்டா அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸ்டேட் டு ஸ்டேட் ஏன் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு? பிகாஸ் நம்ம பே பண்ற பெட்ரோல் பிரைஸ் ஜஸ்ட் க்ரூட் ஆயில் காஸ்ட் மட்டும் கிடையாது, அதுல இம்போர்ட் காஸ்ட், ரிஃபைனரி காஸ்ட், டாக்ஸ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்னு எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஆக்சுவலி டாக்ஸ் தான் ஃபைனல் ஃபியூல் பிரைஸ்ல மேஜர் ஷேரை ஆக்குபை பண்ணிருக்கு. அதனால தான் பிரைஸ் டிஃபரன்ஸ் ஏற்படுது. ஓகே, க்ரூட் ஆயில் சொல்றோம், அதுல இருந்து வெறும் பெட்ரோல் டீசல் மட்டுமா எடுக்கிறோம்? நோ, அதுல எல்பிஜி, ஏவியேஷன் ஃபியூல், கெரோசின், பிட்டுமின்னு நிறைய ப்ராடக்ட்ஸை ரிஃபைன் பண்ணுவாங்க. பட் அமாங் ஆல் பெட்ரோல் அண்ட் டீசல் தான் ஹையஸ்ட் ப்ரொடியூஸ்ட் அண்ட் மோஸ்ட் யூஸ்டு ஃபியூல். ஸோ பெட்ரோல் டீசல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபுட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் வரும், காமன் பீப்புள் கூட டைரக்டா அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ஃபியூல் பிரைஸ், எக்கனாமி, இன்ஃப்ளேஷன், ஜியோ பாலிட்டிக்ஸ்னு எல்லாமே டைரக்ட்லி கனெக்டட்.